திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம், அதிலே 8ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை. இந்த 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற நற்செய்தியை அன்றைக்கு தேவதூதன் அவர்கள் அந்த மீட்பர்களை பார்த்து சொன்னபோது அந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்லுகிறேன் என்று சொல்லி, அந்த நற்செய்தி என்னவென்றால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன நற்செய்தி? கிறிஸ்து பிறப்பது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது அன்றைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் யார்? இந்த இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் கிறிஸ்து என்ற வார்த்தை வருகிறது. கிரேக்க பதத்திலே கிறிஸ்டோஸ் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என் இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே, நாம் பிறப்பதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து அவரை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சகர் என்றால் அவர் காப்பாற்றுபவர், நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவர் கடலிலே ஒருவர் மனிதன் அவன் தவறி விழுந்து அவன் தன்னை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்க? அவன் கத்தரி அழுவான், யாராவது என்ன காப்பாத்துங்க. நடுக்கடல்ல போகும்போது விழுந்தா என்ன பண்ணுவாங்க? என்னை காப்பாத்து காப்பாத்து கத்தும் போது ஒருவர் ரட்சகர் வந்து அவனை கை தூக்கி எடுத்து அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படி கரத்தை தூக்கி எடுக்கிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகராக, விடுவிக்கிறவராக, ஹல்லேலூயா, நம்மை காப்பாற்றுகிற, அவரை பிரைஸ் தி லார்ட், தெய்வமாக அவர் உலாவுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய கிறிஸ்துவாய் இருக்கிறார், இரட்சகராய் இருக்கிறார். இரட்சகர் என்றால் காப்பாற்றுவது என்று பொருள். ஹல்லேலூயா, விடுவிக்கிறவர் என்று பொருள். அதோடு கூட இந்த இரட்சகர் அவர் எங்கு பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த தாவீதின் ஊர் எங்க இருக்கு? வேதம் சொல்லுகிறது, தாவீது யூதா தேசத்திலே உள்ள பெத்லகேம் என்னும் ஊரிலே தாவீது, அங்குதான் அவர் தாவீது வாழ்ந்த இடமாய் காணப்படுகிறது. இந்த தாவீதை பார்க்கும்போது பெத்லகேம் ஊரான தாவீது, யூதா தேசத்திலே இருக்கிற தாவீது, அதே தேசத்திலே தான் இந்த இயேசு கிறிஸ்து, அதே தேசத்திலே தான் அவர் பிறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாய் இருக்கிற யோசேப்பு கூட அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து தான் வருகிறார். அவரும் யூதேயா தேசத்திலிருந்து ஒரு யூதா மனிதனாக பிரைஸ் தி லார்ட், இயேசு கிறிஸ்துவுடைய அதே சந்ததியிலே தான் இந்த யோசேப்பு வருகிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கும்போது அவரும் தாவீதின் ஊரில் பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். அந்த பெத்லகேம் எங்க இருக்கு? தாவீதின் ஊர் எங்க இருக்கு என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மீகா 5ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது பெத்லகேமை குறித்து. கேட்டவர்கள் வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில், பெத்லகேம் எங்க இருக்கிறது? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அது யூதா தேசத்தில் எப்படிப்பட்டதாம்? ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருக்கிறது. அங்க யூதா தேசம் ஒன்று இருக்கிறது. அநேக தேசம், கலிலேயா ஒரு நாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த தேசம் எப்படிப்பட்டதான்? 1000 தேசங்களிலே அது சிறிய தேசமா இருக்கு. வாசிங்க. உன்னை ஆளப் போகிறவர்
போகிறவர் ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பிறப்பாரா? உன்னிடத்திலிருந்து பிறந்து என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய எங்க இருக்கா? பூர்வத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆளப் போகிற தேவன் எங்கிருந்து பிறப்பாரா? எப்ராத்தா எனப்பட்ட யூதா தேசத்திலே. ஆயிரங்களுக்குள்ளே அது எப்படிப்பட்டது? சிறிய ஒரு இடமா இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அல்லேலூயா. அவர் எங்க பிறந்தார்? அவர் மாட்டு தொழுவன் நம்ம சொல்லுவோம். சத்திரத்தின் முன்னணி என்று வேதம் சொல்லுது. வாசிங்கள், எங்க சொல்லுதா? 12ஆம் வசனம். பிள்ளையை துணிக்கையிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு பிள்ளை எங்க சுத்தி வைத்திருந்தார்களாம்? முன்னணை. முன்னணை என்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த யோசேப்பா இருக்கிற அவருடைய தகப்பன், இயேசுவின் தாயாகி இருக்கிற மரியாள், இவர்கள் எல்லோரும் குடிமதிப்பு எழுதும்படி அந்த நாட்டிலே உள்ள அந்த ராஜா, ரோம ராஜா இவர்கள் எல்லாம் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொன்னபோது இயேசுவின் தாயாகி யோசேப்பும் மரியாளும் அவர்கள் பெத்லகேமிலிருந்து நாசரேத்திலே சென்று விட்டார்கள். அதற்கு முன்பதாகவே அங்கு இயேசு வளர்க்கப்பட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் நாசரேயன் என்று சொல்லப்படுவார் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி அவர் நாசரேத்திற்கு சென்று விட்டார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ராஜா குடிமதிப்பு, சிட்டிசன்ஷிப் கணக்கெடுப்பாங்க பார்த்தீங்களா? அதை எழுத சொல்லும் போது இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பும் தாயும் அவங்க எல்லாரும் வருகிறாங்க நடந்து. ஹல்லேலூயா. கழுதையின் மீதோ அவன் இப்படி ஏறி அவங்க வந்து கொண்டிருந்து அவங்க எப்படியோ பெத்லகேம் அந்த தேசத்தில், யூதா தேசத்தில் வரும் பொழுது அவருக்கு சத்திரம் கூட கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. சத்திரத்துக்கு ஓனர் கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு இங்க தங்குவதற்கான ஒரு லாட்ஜ் எங்களுக்கு வேணும், ஒரு சத்திரம் வேணும்னு கேட்கும் பொழுது, ஐயோ மனிதனே, இன்றைக்கு நாட்களிலே நீ வருவான், இது பண்டிகை காலம் அல்லவா, இந்த சத்திரத்துல ஒரு இடம் கூட இல்லையே, இது கஷ்டமான நேரம். நம்ம கூட நினைப்போம் பார்த்தீங்களா, இந்த முக்கியமான பண்டிகை நேரத்துல எங்கேயாவது லாட்ஜ் கிடைக்குமா? பண்டிகை நேரத்துல பஸ் நம்ம போனோம்னு நினைக்கும் போது ஒரு சீட்டும் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் போகும்பொழுது சீசன்ல போனா நமக்கு கிடைக்குமா? ஒரு ரூமும் கிடைக்காது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடமும் கிடைக்காது இருந்தது. அந்த சத்திர ஓனர் சொல்லுகிறான், வேண்டுமானால் சத்திரத்தின் முன்னணி இருக்கு. ஹல்லேலூயா. சத்திரத்தின் முன்னணி என்றால் பின்னாடி இருக்கிற அங்க மாட்டு தொழுவங்களை, மாடுகள் எல்லாம் வைத்து அப்படி புல்லெல்லாம் வைத்து மாடுகளை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, வேண்டுமானால் அந்த இடத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ரட்சகர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் காப்பாற்றுகிற தேவன். உலகத்தை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒரு இடம் இல்லாமல் போனதினாலே அப்ப கூட இவர்கள் என்ன பண்றாங்க? முன்னணியிலே போயிருக்கிறாங்க சத்திரத்திலே. ஹல்லேலூயா. இயேசு ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினாலும் அவர் தன்னை ஒரு பெரிய தேவனாக காட்டிக் கொள்ளவில்லை. இயேசு அன்றைக்கு பிறக்கும் போது இந்த ஏரோது கூட நினைக்கிறான், இந்த மேய்ப்பர்கள் வந்து அறிவிக்கும் போது மேய்ப்பர்களுக்கு தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற செய்தியை அறிவித்த போது இவங்க எல்லாம் போய் இந்த ஏரோதுக்கு அரண்மனையில போய் கேட்கிறாங்க, இயேசு இங்கதான் பிறக்க போறாரு, இங்க இருக்கிறானா, இருக்கிறாரா என்று அவங்ககிட்ட கேட்கும் போது இந்த ஏரோதுக்கு ஒரு இது வந்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசு பிறக்க போகிறாரா, அடுத்து இயேசுதான் ராஜாவாக மாறிடுவான்னு சொல்லி இந்த ஏரோதுக்குள்ள ஒரு பொறாமை, அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து, எனக்கும் நீங்க சொல்லுங்க அந்த இயேசு கிறிஸ்துவை நானும் வழிபட போறேன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை அவன் வழிபடுவதற்காக வருகிறான். இந்த ஏரோது இயேசுவை பார்த்து இயேசுவின் கதையை முடிக்க வேண்டும், இந்த பாதகனாகிய இயேசுவை அழிக்க வேண்டும் என்று ஏரோதின் பிசாசின் குணம். ஹல்லேலூயா. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து பின்னணியிலே பிறக்கிறார். நாட்டு தொழுவம் எல்லாம் வைத்திருக்கிற இடத்திலே அவர் ஏழ்மை கோலம் எடுத்தாரே, தன்னை தாழ்த்தினாரே. ஏரோதின் அரண்மனையில பிறக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தின் பகுதியிலே தான், அந்த சுற்றுப்புறத்திலே தான் அந்த ஏரோதுடைய அரண்மனையும் இருக்கிறது. அவர் அரண்மனையிலே தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுடைய சாயலாயிருந்தும்
அவர் என்ன பண்ணவில்லை? தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இயேசு எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தாழ்த்தினார்? வாசிங்கள் 2:7 வசனத்தை வாசிங்கள். 6:7 வாசிங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் எப்படி இருந்தாராம்? இயேசு தேவனுடைய ரூபம். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக இருந்தார். நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? நம்மலாம் யாருடைய சாயல் இருக்கிறோம்? அப்பாவுடைய சாயல் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்போம், வந்து என்ன சொல்லுவாங்க? அம்மா போல இருக்கா, அப்பா போல இருக்கா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அவங்கள பார்த்து கேட்டேனா? நீங்க யார் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? யார் மாதிரிமா நீ இருக்கிற? அப்பா மாதிரி இருக்கிறியா? ஏசப்பா மாதிரி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் சாயலை உடையவராக இருக்கிறார். ஏசப்பா எப்படி இருந்தாரு? அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? தேவனுடைய சாயல். அவருக்கும் கண் இருக்கு, நமக்கு இருக்கா? அவருக்கும் ஆமென் கண்கள், காது இருக்கு. அவருக்கும் நம்மளை போல எல்லாமே நம்மள மாதிரி தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பேதர் அவருடைய வலது கரம் பராக்கிரமசாலி. ஆண்டவருக்கு வலது கரம் நமக்கு இருக்கா? அப்ப நம்ம தான் யாரு போல இருக்கிறோம்? ஆதாமை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார்? தேவனுடைய சாயலை போல ஆதாம் இருந்தார். அப்ப ஆதாம் யாரு? தேவனை போல இருந்தார். ஹல்லேலூயா. பிசாசு ஆதாமுக்கு ஒரு பொய்யை சொன்னான். என்ன சொன்னா? எப்படி சொல்லி வஞ்சித்தான்? நீங்கள் இந்த பனியை சாப்பிட்டால் தேவர்களை போல, நீங்க கடவுளை போல இருப்பீங்க. பொய்ய சொன்னான் பிசாசு. ஆல்ரெடி அவங்க கடவுளை போல தான் இருக்கிறாங்க. இதுதானே சத்தியம். அந்த பிசாசு சொன்ன பொய்யை தான் இன்றைக்கும் பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார். பிசாசானவன் பொய்யனும், பொய்க்கு அப்பா யாருன்னா யாருன்னு கேட்டா யார் சொல்லுவீங்க? பொய் சொன்னீங்கன்னா உங்க அப்பா யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. அந்த பிசாசுடைய வார்த்தை தான் ஆதாமியவன் நம்பி போய் சாப்பிட்டார். ஆல்ரெடி நம்ம தேவனுடைய சாயலாகவே தான் இருக்கிறோம். அதுதான் பாட்டு நம்ம பாடுறோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். நல்ல ஒரு பாடல். ஹல்லேலூயா. துக்கமான நேரத்துல தான் பாடும். நல்ல ஒரு பாடலாக இருக்கிறது அது. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தம்மை தாமே பெருமையாக்கி. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். என்ன தலைப்பு? நற்செய்தி. என்ன நற்செய்தி என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்ன? நற்செய்தி. ஹல்லேலூயா. குட் நியூஸ். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி. குட் நியூஸ் about Jesus Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் தேவனாக இருந்த கர்த்தர், அவர் தேவனை காட்டிலும் சற்று தூதர்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் தாழ இறங்கினார். தேவனுக்கு அடுத்து யாரு? தூதர்கள் இருக்கிறார். தூதரையும் அவர்களை பார்த்தும் சற்று தாழ்த்தினார். தன்னை மனித ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. மனித ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த முன்னணியிலே கிடப்பது ஒரு தாழ்மைக்கு ஒரு உதாரணம். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, எல்லா மதத்திற்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவ பெயர் வைத்தால் அவர்களுக்கு மாத்திரம் தான் கிறிஸ்து சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் அவர் சொந்தமாக இருக்கிறார். அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இயேசு மார்க்கத்தை ஸ்தாபித்தார். பரலோகத்திற்கு செல்வதற்குண்டான மார்க்கம், வழியை காண்பித்தார். இந்த வழியை பின்பற்றுவர்கள் யாவருக்கும் அவர் பரலோகத்தை தருவார். இதுவே நற்செய்தி. ஹல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினாரே, அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து அவர் வாழ்ந்து அவர் உதாரணமாக தன்னை காண்பித்தார். எந்த அவன் தெய்வம்? அல்லது இந்த இயேசு கிறிஸ்து அவர் பாருங்கள் தன்னை தாழ்த்தி ஒரு எக்ஸாம்பிளை வைத்து விட்டு போனார். ஹல்லேலூயா. சத்திரத்தின் முன்னணியில் இடமில்லாமல் அவர் அல்லேலூயா அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அரண்மனையில தேடும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர் எங்க இருக்கிறாரு? அவன் சத்திரத்தின் முன்னணியில கிடக்கிறார். பின்னாடி அங்க பிறந்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினவர், தேவ ரூபமாயிருந்த தன்னை தாழ்த்தி அவன் தம்மை தாமே வெறுமையாக்கி மாற்றினார். ஆண்டவராகிய கர்த்தர்
அந்த தேவனை பார்க்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்று பொருள் அல்லவா? இயேசு எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? முதலாவது பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. பாவம் ஆனது எப்படிப்பட்டதா? ஒரு கொடிய வியாதியை போல. பாவம் எப்படி வந்தது? வேதம் சொல்லுகிறது, ஆதாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம். ஏவாள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசானவன் பொய் சொன்னானே, அந்த பொய்யை நம்பி அவள் சாப்பிட்ட அந்த கனியினாலே. அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னார்? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. புசித்த நாளிலே நீங்கள் சாகவே சாவே. You shall be died. ஆதாம் செய்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஏவாளை ஆமென் பிரைஸ் தி லார்ட் அவள் போய் அந்த தோட்டத்திலே போய் நடுவே நின்றவள் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறார். மரத்துக்கிட்டே போக கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அதை தொடாதே, அது கூட பேசக்கூடாது என்று சொன்னார். அங்கதான் சத்துரு வந்தான். பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே பாம்பின் வடிவிலே வந்து பேசுகிறான். எங்கேயாவது பாம்பு பேசுறதை பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பாம்பு பேசிச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சர்ப்பம் வந்து கேட்டது. இதான் ஏற்கனவே சொன்னேன். சர்ப்பம் கேட்டது. ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஏவாளும் பேசலாம். பிசாசோட நம்ம பேசப்படுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரட்சித்து நாம் வைத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவோம். நம்ம யார் கூட பேசணும்? பிசாசு கூட பேசணுமா? ஆண்டவர் கூட பேசணுமா? யார் கூட பேசணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவோட நீங்க பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தீராத கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்கும். கிறிஸ்துவோட இருதயத்தில் பிறக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. பிசாசோட ஏவாள் பேசினான். அவள் கதை முடித்து விட்டான். பிசாசானவன் எப்படிப்பட்டவன்? அவன் வஞ்சிக்கிற பிசாசவன், உலகத்தை மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான். பிசாசுடைய வேலை என்ன என்று கேட்பீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்? சுற்றி சுற்றி திரிவான். இங்க நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்களா? இங்க தூங்குகிற யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்களா? இந்த சபையில இவ்வளவு உற்சாகமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு பாடல்கள் எல்லாம் பாட்டு கேட்டு இருந்தோம். இங்க யாராவது ஒரு தூங்குறானா என்று பார்ப்பான் பிசாசானவன். யாராவது தூங்குறீங்களா? தூங்குற ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நான் விடிச்சு கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. அப்படி தூங்குனா பிசாசு என்ன பண்ணுவான்? பக்கத்துல வந்து நின்று தாலாட்டு பாட்டும். ஆராரோ ஹரிராரோ. அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஆமென் பிரைஸ் தி லார்ட். சிலவங்க பைபிள் படிப்பாங்க, வசனத்தை டெய்லி காலைல படிக்கிறோம், 2 அதிகாரம் படிக்கிறோம் தீர்மானிப்போம். இந்த வருஷம் கூட தீர்மானித்திருப்பீங்க, நான் இன்னையிலிருந்து 5 அதிகாரம் படிப்போம் ஒவ்வொரு நாளும். ஆனா பிசாசன வசனம் வாசிக்கும் என்ன பண்ணுவான்? பைபிள் பாதி வாசிக்கும் தான் தூக்கம் வரும். அல்லேலூயா. பிசாசு கொடுக்குற தூக்கம். அல்லேலூயா. பிசாசுடைய காரியங்களை நீங்க கீழ்ப்படிப்பீங்கனால், பிசாசோட பேசுவீங்கனால் உங்கள் ரட்சிப்பு இழந்து போய் விடுவீர்கள். பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு வந்தாரே, அவன் பாவத்தில் உங்களை சிக்கி வைத்து விடுவான். பாவமானது என்ன? வேதம் என்ன சொல்லுது பாவத்தை குறித்து? பாவமானது எப்படிப்பட்டதான்? பாவம் கொடியதா இருக்கிறது. பாவம் எப்படிப்பட்டதான்? பாவத்தின் சம்பளம் என்னது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். அன்னைக்கு ஏவாள் பிசாசோட பேசி பாவத்தை கொண்டு வந்தாள் இந்த உலகத்திலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்யும்படியாக பிசாசாலே பேசினபடினாலே இவள் அல்லேலூயா அந்த நித்திய ஜீவனை இழந்து போனாள். அல்லேலூயா. அதே தோட்டத்தில் இன்னொரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் பேர் என்ன? நித்திய ஜீவ விருட்சத்தின் கனி. அதை போய் புசித்திருக்கலாம் அல்லவா? அல்லேலூயா. அதை சாப்பிட்டிருந்தால் மனித குலத்திற்கு ஆமென் பிரைஸ் தி லார்ட் சாவே கிடையாது. அன்னையிலிருந்து பிறக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இவள் தெரிந்து கொண்டது நெகட்டிவான ஒரு காரியம். நன்மையை தெரிந்து கொள்ளவில்லை, தீமையை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? நன்மை தெரிந்து கொள்ள போறீங்களா? இயேசுவை தெரிந்து கொண்டால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து நடக்கிறவர். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை தேடி தேடி சென்று அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. முதலாவது இயேசு தருகிற ஆமென் எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து எப்படி விடுவிக்கும்படி இந்த மனுக்குலம் பாவத்தினாலே சிக்கிக் கொண்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவத்தினாலே ஆதாமும் ஏவாளும் செய்ததினாலே பாவத்திலிருந்து சிக்கிக் கொண்டார்கள். இதிலிருந்து மீட்க ஒருவரால் முடியவில்லை. உண்மைதானே?
பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரால் முடியவில்லை. அவராகிய கர்த்தர் கூட, பிதா கூட, அவரும் பாவத்திலிருந்த மனிதர்கள் ஆதாம் தொடங்கி ஆதாமுக்கு பின்வரும் சந்ததி ஆகிய அந்த ஆதாமுடைய பிள்ளை யார்? ஆதாமுடைய பிள்ளையே காயின், ஆபேல். ஆபேல் நல்லவராக இருந்தார். அதற்கு பின்பு நோவா வருகிறார். நோவாவுடைய சந்ததியாகிய சேம், காம், யாப்பேத்து. இதில் ஒருவன் தான் பரிசுத்தமுள்ளவனாய் வருகிறான். காமை பார்க்கும் பொழுது, அவனை பார்க்கும் போது அவன் வந்து ஒரு சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். அல்லேலூயா. நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய காலத்தில் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் எல்லா சந்ததியும் இந்த பாவம் கொடிய ஒரு வியாதி. உலகத்தில் எது ஒரு பெரிய வியாதி என்றால் பாவம் தான் பெரிய வியாதி. எய்ட்ஸ் நோயை பார்க்கல, கேன்சரை பார்க்கல, எது பெரிய வியாதி? பாவம் தான். அல்லேலூயா. பாவத்தை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களுக்கு என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாரு? பலியை செலுத்தலாம். பலியை நான் கொடுக்கிறேன். 5 வகையான பலி உண்டு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி. அல்லேலூயா. இந்த மாதிரியான பாவ நிவாரண பலி செலுத்தலாம் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு ஆசாரியர்கள் பலி செலுத்துவார்கள். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்துட்டு அவன் தேவாலயத்துக்கு வருவானால் என்ன கொண்டு வரணும்? ஆவை கொண்டு வரணும், இல்லது ஒரு ஆடை கொண்டு வரணும், அல்லது ஒரு மாடை கொண்டு வந்து அந்த மாட்டின் மீதோ ஆட்டின் மீதோ என்னுடைய பாவத்தை எல்லாம் இந்த ஆட்டின் மீது நான் சுமத்துறேன் என்று சொல்லி அந்த மாடை தனக்காக, தன் பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். இந்த பலிகளாலும் பாவத்தை தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதை கடந்த அவனுடைய சந்ததி நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். 10 விதமான கட்டளைகளை கொடுத்தார். திருடாதிருப்பாயாக, கனவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேற என்ன பாவம் வருகிறது? எதை செய்யக்கூடாது சொன்னார் ஆண்டவர் 10 கட்டளையில? பொய் சொல்லாதிருப்பாயாக, பரிசுத்த நாளை ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, விக்கிரகங்களை வணங்காதிருப்பாயாக. இதெல்லாம் சொல்லியும் பாவத்தை மனுஷன் செய்ய. அல்லேலூயா. பாவத்தை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை எடுத்து எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? பாவத்தை தடுக்கும்படி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தால் பாவத்தை தடுக்க முடியவில்லை. கிறிஸ்துவுடைய அந்த ஏசாயா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது மல்கியா புஸ்தகம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்மானத்தை வைத்தார். இது ஆதி காலத்திலே ஆதாமுடைய நாட்களிலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஸ்ரீயே, உனக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிக்காலை நசுக்குவார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கே ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அதே தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதா தேசத்திலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனாய் இருந்தாலும் உன்னை ஆளப் போகிறவர் உனக்குள்ளே பிறப்பார். மல்கியா வரைக்கும் பார்க்கும் பொழுது பழைய பாட்டு இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரே. இயேசு கிறிஸ்து பிறக்கிற காரியம் எதற்கு பிறக்கிறார் என்றால், அவர் பிறக்கும் போதுதான் நியாயப்பிரமாணத்தை முடித்து இயேசு ஒரு புதிய பிரமாணத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு பேர் தான் அவன் கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிறைச்சிலை, அவன் அந்த சிறைச்சிலை கிழிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்திற்கு இயேசு முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அவர் அழிக்க வரவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சிட்டாங்க யூதா தேசத்துல அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார். விபச்சாரம் செய்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும், திருடினால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இயேசு வந்து பாவம் செய்யறவங்க என்ன பண்றாரு? விடுவிக்கிறாரு. அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த ஒரு மனுஷன் இருந்தாலே சகையு. அந்த சகையு எப்படிப்பட்டவனா இருந்தா? எப்படிப்பட்ட பாவத்தை செய்தான் அவன்? வரி வசூலிக்கிறவனாக. அவன் என்ன தப்பு செய்தான் தெரியல. வரி வசூலிக்கிறவன், அநியாயமா வாங்கினானா, கொள்ளையடித்தானா, எல்லா ஜனங்களையும் இவன் ஒரு பாவி, வரி வசூலிக்கிறவன், இவன் வந்து அந்த ராஜாக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான் என்று சொல்லி இவனை எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள். இயேசு எங்க போனாரு? சகையோட வீட்டுல போய் சாப்பிடுறாரு. ஓ, இவர் பாவிகளோடு போய் உட்காருகிறார். இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை அழிக்க வந்தவர். அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. பாவம் செஞ்சுட்டானா அவங்களை வெறுத்து அவங்களை ஒதுக்கிடக்கூடாது, அவங்களை நேசிக்கணும் இயேசுவை போல. அல்லேலூயா. அன்பின் கரத்தினாலே அவர் அணைத்துக் கொண்டார். அல்லேலூயா. சகையு அன்றைக்கு இயேசுவை பார்த்தபோது அவன் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க அவன் வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேட வேண்டும்.
ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை, ஒரு நற்செய்தி ஆண்டவர் எனக்கு தருகிறாரே என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்ட சகேயு மரத்தின் மீது ஏறி இயேசு வருவதற்கு முன்பதாக அவன் ஏறி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வருகிறார் நடந்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நடந்து வந்தா என்னென்னலாம் நடக்கும்? எப்படி இருக்கும்? இயேசு வந்தாருன்னா யாருமே இல்லாம அவர் தனியா வருவாரா? இயேசு போனாலே அவன் கூட எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. அல்லேலூயா. குறிப்பா அந்த 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூடவே இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசு கிட்ட போனா ஏன் அவங்க எல்லாம் கூட வருகிறாங்க? நல்லா அப்பத்தை தருவார் இயேசு கிறிஸ்து, மீன் தருவார் ஆண்டவர். அவன் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். இயேசு எவ்வளவு பிரசங்கம் பண்ணுவாரு? 3 அவர் பிரசங்கம் பண்ணுவாரா? 4 அவர் பிரசங்கம் பண்ணுவாரா? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் இயேசு. மலை பிரசங்கத்திலே 1 நாள் போனது, 2 நாள் போனது, 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் ஆண்டவர் நடத்திட்டார். ஜனங்களுக்கும் டைம் போனதே தெரியல. பசி எடுத்ததா பசி எடுக்கலையா தெரியல. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணலாமா நம்ம? அல்லேலூயா. நீங்களாம் ஓடிடுவீங்க. அல்லேலூயா. ஐயோ இன்னைக்கு போய் வீட்டுல கறி குழம்பு இருக்கு, அது இருக்கு, எல்லாம் வந்து நம்ம சண்டை போடணும். வாயை கையை என்ன பண்ணோம் அன்னைக்கு போய்? அல்லேலூயா. இயேசு இதனாலதான் இயேசு கூட அவங்க எல்லாம் சென்றாங்க. ஆனாலும் பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் உம்மிடத்திலே வந்தால் எங்களுக்கு. ஆண்டவர் கேட்கிறார் ஒரு நாள், நீங்களும் என்னை விட்டு போக இருக்கிறீங்களா? அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவர் நாங்க யார்கிட்ட போவோம்? அதான் ஆசிரியர்கள் பாடுறாங்க, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் உண்டோ இறைவா. யாரிடம் போவோம் இறைவா என்று சொல்லி பேதுரு சொல்றான், ஆண்டவரே நாங்க உம்மை விட்டு போக மாட்டோம். ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. உம்மிடத்தில் வார்த்தை இருக்கிறது, உம்மிடத்திலே சத்தியம் இருக்கிறது. உம்மிடத்திலே வரும்பொழுது ஜீவன் பொருந்திய வார்த்தைகள், உம்மிடத்திலே அற்புத சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. இயேசுவிட்டே ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட். பிசாசை துரத்துகிற வல்லமை உடையவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஆமென் மதுரமுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அவர் வாயை திறந்தால் ஓமைகளா கதைகளாகவும் சொல்லுவார் ஆண்டவர். சிலர் வாயை திறந்தால் போதும். ஹல்லேலூயா. இவங்க வாயை திறந்தா அவங்க வாயை திறக்காம இருக்கிறதே நல்லது சொல்லுவாங்க. நம்ம அப்படிதானே? இந்த சகோதரியா ஐயோ வாயை திறந்தா பேசினே இருப்பாருப்பா. இந்த சகோதரனா இவர் வாயை திறந்தா பொய்யா சொல்லுவார். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாயை திறந்தால் ஜனங்கள் 3 நாளானவன் நின்று கேட்பார்கள். ஏழு ஜனங்களுக்கு புரியும்படி இயேசு பேசி சென்றார். அந்த கலிலேயா நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது மீனவர்களா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சீடர்கள் முக்காவாசி பேர் மீனவர்கள். இவங்களுக்கெல்லாம் போய் ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி, பெரிய கட்டுரைகள் இப்படி எல்லாம் பேசினா அவங்களுக்கெல்லாம் புரியாது. கதைகளை சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒருவனுக்கு 99 ஆடுகள் இருந்தது, அதுல ஒன்று காணாமல் போனால் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது தான் ஓமைகள். அதை கதையை சொல்லும் போதே ஜனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாயிலே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் அவர் பிரசங்கிக்கும் போது இந்த அப்பத்திற்காகவும் அவர் தருகிற உணவுக்காகவும் சில பேர் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? உணவுக்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் எல்லாம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு 3 நாள் ஆனாலும் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நல்லவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் விடுவிக்கிறவராய் நம்மை சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவர் மாற்றும்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை முடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த 5 பலிகள் எல்லாம் இவர்கள் இதுபடி வாழவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரே தன்னை பலியாக மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இவரே என்று காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தினுடைய பாவம், எல்லா மனிதனுடைய பாவத்தையும் இயேசுவின் மீது போட்டால் அல்லேலூயா அவர் அதை சுமக்கக்கூடிய பலன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக ஆமென் பரிதபிக்கக்கூடிய, நம்முடைய பாவத்திற்காக அல்லேலூயா சுமக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த பாவத்தை ஒருவனாலும் முறியடிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்திலே எத்தனை நீதிமான்கள் இல்லையாங்க? ஒரு 50 நீதிமான்கள் இருந்தாங்களாங்க. 50 இருந்தா அழிப்பீரோ என்று ஆபிரகாம் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே நான் துணிந்து கேட்கிறேன், 20 நீதிமான் இருந்தா நீங்க அழிப்பீங்களோ? இல்ல நான் அழிக்க மாட்டேன். கடைசியில கேட்கிறார், 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல 10 நீதிமான்கள் கூட இல்ல. அல்லேலூயா. சோதோமுடைய பாவம் தேவனுடைய சமூகத்திலே கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது. அங்க ஒரு நீதிமான் இருந்தார், லோத்து, அவனுடைய குடும்பம். அல்லேலூயா. எங்க பாவம் செய்கிறார்களோ, எங்கு இந்த பட்டணத்திலே ஜனங்கள் அழிந்து போகிறார்களோ, எங்கு ஜனங்கள் கெட்டு குட்டிச்சவராக போகிறார்களோ, அந்த லோத்துவை போல நீதிமானாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். சுனாமி கோட்ரஸ் பக்கத்துல இருக்குங்க. அல்லேலூயா. அதுக்குள்ளேயா போறீங்க என்று கேட்டா நம்ம சொல்லணும், அங்க இருந்தாலும் நம்ம நீதிமானாகிய லோத்துவை போல வாழ வேண்டும். ஓ ரபா சந்தரஜ சுயாதனரபா. அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது பாவம் நம்மை அணுகாமல் இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு பேசிக் கொண்டிருப்போமானால் பாவம் நம்மை அணுகாது. வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பீர்களானால் பாவம் நம்மை அணுகாது. ஆண்டவரை விட்டு பிசாசு கிட்ட பேசிக் கொண்டிருப்போமானால் பாவம் அணுகி அதை பாவத்திலே நம்மை மூடி நம்மை முழுகடித்து விடுவான். அல்லேலூயா. அந்த ஒரு நீதிமானம் இல்லாததினாலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நீதிமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்தால் என்ன நமக்கு நடக்கும்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த பாவம் செய்கிற ஆத்துமாவாக இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வருஷத்தை தொடங்கினவர்கள் இது கோல்டன் ஆண்டு என்று சொன்னாங்க. இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு என்று சொன்னாங்க? பொற்காலம். இந்த ஆண்டு இந்தியா சைனா கூட வல்லரசாக மாறிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா கூட சைனா கூட வல்லரசுக்கு ஆப்போசிட் என்னது? சில்லரசா மாறிவிட்டது. அல்லேலூயா. அமெரிக்காவில் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. கொரோனா இந்தியா எப்படியோ தப்பித்தது என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் தெரியல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் கொரோனா வந்தா பீதியில இருந்தோம் நம்ம. அல்லேலூயா. ஆனா ஏன் இது பார்த்தா ஏர்போர்ட்ல எப்படி இருக்காங்க ஜனங்க பார்த்தா, ஒரு வீடியோ பார்த்தா ஒரு லேடிங்கெல்லாம் அப்படியே ஓடி போய் விடுதுங்க. அல்லேலூயா. இந்த சீன் ஆளு விடுறான். இந்த வீடியோ எல்லாம் காட்டும் போது எல்லாம் பயந்துட்டாங்க. ஏதாவது ஒரு நமக்கு ஒரு மூலிகை மருந்து கிடைக்கும் ஒருத்தர் சொல்றாரு அங்க இருந்து. அல்லேலூயா. இதை சாப்பிட்டீங்கன்னா கபசுர குடிநீர் இதெல்லாம் குடிச்சீங்கன்னா கொரோனா வராதுன்ற ஒரு பீதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்ததுனாலே கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் தொடங்கினவர்கள் எத்தனையோ பேர் பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இயேசு நம்ம இந்த வருஷத்தை கடக்க செய்தாரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி அவரை ஆசீர்வதிப்போம். அவரை துதிப்போம். அல்லேலூயா. ரபா சந்தரஜ சுயாந்தனரபா. நல்லா ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பிரவேசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய நன்மைகளை தரப்போகிறார். நீ பாவத்தை மேற்கொள்ளுவாயா? பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை நிரப்பட்டும். பாவமனை அணுகக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. பாவமனை பார்க்கும் பொழுது அது உன்னை விட்டு நீங்கி போக வேண்டும். ஏனென்றால் உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு உனக்குள்ளே பிறக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்குள்ளே பிறந்து கொண்டிருக்கிறார். அப்படி பிறந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. வாலிபர்களுக்குள்ளே இயேசு நமக்குள்ளே பிறக்கிறார். அருமையான நண்பரே, அருமையான வாலிப சகோதரனே, பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் இயேசு அனுதினம் பிறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு அல்லேலூயா, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் பிறந்து கொண்டே இருக்கட்டும். நாம் பிறப்பது மாத்திரமல்ல, மற்றவனை பிறக்க செய்வோம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சில வசனங்களை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைச்சு எவ்வளவுதான் மறைக்க முடியும்? மறைச்சு ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும். அல்லேலூயா. உண்மைதான். உண்மையை மறைக்கவே முடியாது. மறைச்சு வச்சாலும் உண்மை என்ன பண்ணும்? உண்மையோட குணாதிசயம் என்னவென்றால் உண்மை அதை வெளியே கொண்டு வந்து காட்டும். அல்லேலூயா. வெளிச்சத்திலே கொண்டு வந்து காட்டும். அல்லேலூயா. இந்த பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவார். பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். We have to confess our Jesus Christ. Hallelujah. If you want to, hallelujah, remove from this, amen, hallelujah, sins, we have to confess Jesus Christ. இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே நீர்தான் தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே நீர்தான் தேவனுடைய குமாரன், பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் நீங்க. இயேசு கிறிஸ்துவை நாம அறிக்கை செய்கிற நீங்க தான் தெய்வம். இயேசுவே நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. நரகத்திலே செல்லுகிறவர்கள் கூட நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் ஒரு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்த்துட்டு நரகத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பரலோகத்துக்கு வர முடியுமா? நரகத்துக்கு போகலாம். எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அப்ப என்ன பண்ணிட்டு போனோம்னா, இயேசுவே தேவனுடைய குமாரன், ஆண்டவரே நீர்தான் தெய்வம், இதை நான் அறியாமல் எத்தனையோ பேர் சத்தியத்தை சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளாம போனேன் என்று சொல்லி இயேசுவை அறிக்கை செய்தது தான் ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு சத்தியம். அல்லேலூயா. இங்க வேணா அறிக்கை செய்யாமல் போகலாம். அந்த நியாயத்திற்கு நாளிலே யார் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தார்களோ எல்லாரும் அப்படி செய்துட்டு தான் போனோம். எல்லாரும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் நாம் எதற்காக வாழ்றோம்? இயேசு கிறிஸ்துவை எதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? இயேசு எதற்காக உங்கள் உள்ளத்தில் பிறந்தார்? எதற்காக நம்ம ஆண்டவரை வழிபடுகிறோம்? சொல்ல முடியுமா? எதற்காக இயேசுவை நீங்க வழிபடுறீங்க? எதுக்காக இயேசு கிறிஸ்துவை நீங்க ஆராதிக்கிறீங்க? சொல்லுங்க சிஸ்டர், எதுக்காக ஆராதிக்கிறீங்க? இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு எதனால இயேசுவை நம்பி வந்தீங்க? பாவத்திலிருந்து விடுவிப்பாரா? வேற யாரும் சொல்ல. இயேசு எதுக்காக ஏற்றுக்கொண்டீங்க? சொல்ல முடியல. நம்முடைய உள்ளத்தில் வரமாட்டேன். பரலோக ராஜ்யத்தில் போவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நான் போனோம். இதுதான் என்னுடைய பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல கார் இருக்கோ, வீடு இருக்கோ, எனக்கு வீடு இல்லாம போனாலும், எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாம போனாலும், நம்மளுடைய மெயின் லட்சியம் என்னது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு தானா நம்ம ஆலயத்துக்குள்ள மறக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அல்லேலூயா. ஆண்டவரை வாயினாலே அறிக்கை செய்து என்ன பண்ண வேண்டும்? விட்டுவிடணும். பாவத்தை விட்டுவிட்டா ஆண்டவர் இரக்கத்தை நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். மனுஷன் கோலம் எடுத்தார். அதில் ஏழ்மை கோலம் எடுத்தார், தாழ்மை ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. சத்திரத்தின் முன்னணியிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. அதுவே ஒரு தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்திரத்தில் அன்றைக்கு இடம் கிடைக்காமல் போனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை பிள்ளையை துணிக்கையினாலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நல்ல தேவனாகிய நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை வழிபட தூதர்கள், அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் வந்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசானா ஓசானா என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் நமஸ்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு நமக்கு எதிலிருந்து விடுதலை தருகிறார்? சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார். மூன்றாவது வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இதெல்லாம் பேச நேரம் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது சாபத்திலிருந்து, ஆதாம் அன்றைக்கு பாவம் செய்ததினாலே சாபம் வந்தது. அல்லேலூயா. சாபத்தினாலே வேர்வை சிந்திதான் அவன் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் பசி ஆற்ற வேண்டுமானால், அவன் பசி போக்க வேண்டுமானால் அவன் சம்பாதித்து அவன் வேர்வை சிந்தி வேலை செய்து அவன் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாபம் ஆண்டவர் கொடுத்த சாபம். நீ இந்த பூமியில் நிலத்தை பயிரிட்டு தான் நீ சாப்பிட வேண்டும். அதுதான் சாபம். அல்லேலூயா. சாபத்தினாலே வருவதுதான் வியாதி. அல்லேலூயா. அது பாவம் செய்யாமல் நாம் இருந்திருப்போமானால் ஆதாமும் ஏவாளும் பாவம் இந்த சாபம் இந்த உலகத்தில் வந்திருக்காது, வியாதி வந்திருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வியாதியில் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அல்லேலூயா. சாபம் நீங்க வேண்டுமா? அல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பாருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது தான் பிரகாசம் கிடைக்கும். சங்கீதனுடைய வாழ்க்கையிலே இயேசுடைய முகத்தை பார்த்தான். அவருடைய வாழ்க்கையிலிருந்து சாபத்தை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் எத்தனையோ பேரிடத்திலே அவன் லஞ்சம் வாங்கி அவன் வரி வசூலித்தானா, அவன் எப்படி அவன் சம்பாதித்தான் என்று அவன் புரிசலால் தெரியவில்லை. ஆனாலும் இயேசுடைய வீட்டிற்கு போன உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துவிட்டது.
இயேசு நம்முடைய வீட்டாகிய இருதயத்துக்குள்ளே வருவாரானால் உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே மாற்றம் வரட்டும், உடைய ஆத்மாவிலே ஒரு மாற்றம் வரட்டும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு இருதயத்தில் இருக்கிறார், இயேசு உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென். சகை வீட்டுக்கு வந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசுவினுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் காதுகளில் கேட்கிறதா? அதிகாலையில் வந்து உனக்கு தட்டும் போது உன்னுடைய சத்தம் கேட்கிறதா? அவருடைய சத்தம் அதிகாலையில் அவர் தட்டும் போது அவன் கற்றுக்கொள்கிறவனை போல நாம் அவருடைய சமூகத்தில் விழுவோமானால் கல்விமான்களின் நாவை தருவார். உனக்கு கல்விமான்களின் நாவை தந்து அம்மே நாம் கற்றுக்கொள்கிற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும்படி, அந்தந்த நாளிலே செய்ய வேண்டிய வேலைகளை கச்சிதமாய் முடிக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொழில் செய்கிறவருக்கு எப்படி தொழில் செய்ய வேண்டும், நன்மை கொடுக்க வேண்டும் என்பது இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். பாவத்தை சுமந்தவர் மாற்றமல்ல, அவர் ஞானத்தையும் அறிவையும் சம்பூர்ணமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாபத்தை அவர் மாற்றுவார். சகையுடைய சாபத்தை மாற்றினார். அவனுக்குள்ளே மனமாற்றம் வந்தது அல்லவா? மனம் மாற்றம் வந்த உடனே என்ன சொல்லுகிறார் சகையு? ஆண்டவரே, நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் எப்படி சம்பாதிப்பான்? வட்டி, கந்த வட்டி, ஸ்பீடு வட்டி, இப்ப சொல்லுவாங்கல்ல என்னென்ன வட்டிலாம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இந்த வட்டிலாம் நமக்கு வட்டி பத்தி எனக்கு அந்தளவு தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி வட்டியெல்லாம் வாங்கி நாளத்தனே இப்படியெல்லாம் அநியாயமானியமா சம்பாதிச்சு உலகத்தை சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அநியாயமாய் வருகிற அநேக விதமான சம்பாதியத்தினால் உண்டாகிற பணத்தை பார்க்கிலும் பொருளை பார்க்கிலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச பணம் உத்தமம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. இருக்கிறதை வைத்து வாழும் பொழுது மேலான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா. அவன் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும் இடம் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே சகையுடைய வாழ்க்கையில மனமாற்றம் வந்து விட்டது, சந்தோஷம் வந்து விட்டது. சொல்றேன் ஆண்டவரே, நான் யாருக்கெல்லாம் அவன் வாங்கினோம் பணத்தை எப்படி தருவேன்? நாளத்திலே நான் தந்து தீர்க்கிறேன். இயேசுக்கு அவர் டைனிங் நல்ல விருந்து கொடுக்கிறார் இயேசுக்கு. அல்லேலூயா. அவன் சீஷர்கள் வந்துட்டாங்க. அவங்களும் எங்க போனா இயேசு கிட்ட போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், பிரியாணி. அல்லேலூயா. நல்ல இந்த மாதிரியும் வச்சாங்களா தெரியல. இஸ்ரவேல் நாட்டில் எப்படி சாப்பிடுவாங்க நமக்கு தெரியல. அல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது நல்லா சாப்பிடுறாங்க, சந்தோஷமா சீசர்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்ப இவர் இந்த மாதிரி சொல்லுகிறாரு. கடைசியில் இயேசு சொல்றாரு, மெய்யாகவே இந்த வீட்டிற்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. சாபம் நீங்கும். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை தருவார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. விடுவித்திருக்கிறார். சாபம் இருக்கிறதா? சாபத்தினாலே வியாதி வருகிறதா? பலருடைய வாழ்க்கையில வியாதிகள் இருக்கிறது. தீராதவன் வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவர் பிறந்ததின் நோக்கம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுபடியாக, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை அவர் சுகமாக்கும்படி வந்தார். வியாதிகளை குணமாக்கும்படி வந்தார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாக்குவார். ஆமென். எந்த கொரோனாவோ ஆமென் அதற்கு பின்பாக வரக்கூடிய வியாதிகளோ எப்படிப்பட்ட டேஞ்சரஸ் வைரஸாக இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். அது பாவத்தை ஆமென் புறம்பே தள்ளுகிற ரத்தம். அது உன்னதமானவருடைய ரத்தம். அது ஹல்லேலூயா விடுதலை தருகிற ரத்தம். வியாதிகளை குணமாக்குகிற ரத்தம். ஓ ரபா ஷாதா ரியாந்தனரபா. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. நல்ல எழுந்து நின்று ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், அந்த விலையேற பெற்ற ரத்தம் உங்களை தொடும். ஹல்லேலூயா.